நடக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன். மதுரையில இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்காண்டி பார்க்கறேன் மேடம். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 9/9/1997 9/9/1997 9:35 AM மதுரை. 9:35 AM மதுரை. மதுரை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம். துலா லக்னம். துலாம் லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? திருமணம் எப்போது, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்க? உங்களுக்கு தான் எல்லாமே 9 ராசியாக இருக்கே. அப்போ 29 வயசுல தானே கல்யாணம் ஆகும் போல் தெரியுது. அப்படிங்களா? 9 9 எல்லாம் 9 9 இருக்குது. சரி. இந்த அமைப்பில் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சுபத்துவமாகி 7ஆம் வீட்டை பார்த்தாலும் கூட 5ஆம் அதிபதி 6இல் மறைந்து பரிவர்த்தனையாகி குரு நீச்சம் அடையக்கூடாது. இதில் தான் கொஞ்சம், அதாவது குழந்தை பாக்கியம் தாமதம்னாலே கொஞ்சம் கல்யாண அமைப்பு லேட்டாக தான் நடக்கும். ஆனால் தசாபக்தி அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து கேது திசையில் உங்களுக்கு ராகு புக்தி நடக்குது. கேது திசையில் சனி புக்தி வரைக்கும், குரு புக்தியிலலாம் கல்யாணம் ஆகாது. புதன் புக்தி 2027 புதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆமாம், 30 வயசுல தாங்க கல்யாணம் நடக்கும். இப்பெல்லாம் இல்லைங்க, புதன் புக்தியில தான் கல்யாணம் நடக்கும். 2026 இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகுதான். நீங்களே இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லைங்க. நீங்களே இப்போ கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. 30 வயசுக்கு பிறகு தான் உங்களை குழந்தை பாக்கியம். 5ஆம் இடத்துல கேது இருக்கா, 5 கூடையவர் 6ல் மறைகிறாரா, புத்திரகாரகன் குரு நீச்சத்தை அடைகிறாரா. 30 வயசுக்கு பிறகுதான் உங்களுக்கு அமைப்பு. கேதச புதன் புக்தியில் தான் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பாக்கியாதிபதி 12ஆம் அதிபதியாகிய கேதச புதன் புக்தியில் ஏப்ரல் 2027க்கு பிறகு 30 வயசுல தான் கல்யாணம். அதாவது 29 வயசு கணக்கு. 30 வயசுன்றது செப்டம்பர் 27 தான் நடக்கும். 29 வயசுல உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். 2026 தீபாவளிக்கு பிறகு மனைவி யாருன்னு தெரிய வரும். 2027 ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் கல்யாணம் நடக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம்.